அண்மை செய்தி தேனி மாவட்டம் போடி அருகே நாம் தமிழர் கட்சி சார்பில் தடையை மீறி மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மழை வேண்டா தானே மண் வாசம் நினைச்சாலே பூவாசம் ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நமக்கு விளம்பரம் பிடிக்காது. என்னங்க ஃப்ரெண்டு? கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நில உரிமை கோரி தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி மலைச்சாலையில் உள்ள தடை செய்யப்பட்ட காப்பு காடுகளில் மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று. அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. போட பார்க்கணுமா இல்லையா? தடை செய்யப்பட்ட காப்பு காடுகளில் எங்க போறீங்க? ட்ரக்கிங்லாம் போக விடாதீங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட் பார்க்கலப்பா சொன்னாங்க. சொன்னாங்கன்னா ஏறிறதா? ஏப்பா அடிக்குற? அடிக்காம மாடு மேய்க்க வந்திருக்கோம். மாடு மேய்க்கவா? ஆமா. தம்பி கொஞ்சம் தள்ளு. மாடு மேய்க்கறதுக்கு போறீங்க? ஏப்பா அப்படி பாக்குற? ஏய், அப்படி எல்லாம் பார்க்கப்படாது. எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே முதல் முறையா பிராண்டட் ஷூ, பிராண்டட் ஓயல், பிராண்டட் டி-ஷர்ட் போட்டு மாடு மேய்க்கிற ஒரே கூட்டம் உங்க கூட்டம் தான். அதுவும் பச்சை கலர், பால் பச்சை கலர் ஷூ. மானம் கெட்ட பேல. போங்க நீங்க. என்ன அது யாரு? சீமான் சீமான் செருப்பு கட்டி நான் உன்னை அடிப்பேன் சீமான். செருப்பு கட்டி நான் உன்னை அடிப்பேன் சீமான். என் தம்பி தான். அவனுக்கு மாடுனா கொஞ்சம் அலர்ச்சியா தான் மேல இருந்து வைக்கிறேன். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். உலகத்திலேயே நல்ல பிராண்டட் காரு, அதுவும் இல்லாம காஸ்ட்லியான கார்ல மேல இத விண்டோ ஓபன் பண்ணிக்கிட்டு அப்படியே வர மொத்த கூட்டம் உங்க கூட தானே. அது போராட்டத்துக்கு. அதான் என்ன பொழப்பு தான் அது. 4 பன்னிக்குட்டி வாங்கிட்டாயா வச்சு காசை பறிச்சு இவங்க இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. தம்பி ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்ன? ரிசர்வ்னா வனவிலங்குகள் இருக்கிற இடம்னா. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம போக கூடாது. அப்ப நான் கூட்டு வந்த விலங்குல உங்களுக்கு விலங்கு இல்லையா? அதுல விலங்கு இல்லையா தம்பி? மனுஷ பயிலுங்களா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? முட்டா பையல. ஓ, வைல்ட் அனிமலுக்கும் டொமஸ்டிக் அனிமலுக்கும் வித்தியாசம் தெரியாம வந்துட்டாங்களே. இதெல்லாம் படிச்சிருந்தா தானே தெரியும். கேடப்பையன் சொல்றேன். உங்க பேர்ல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். உங்க ஸ்பீச்லாம் நிறைய கேட்டிருக்கேன். சொல்லாமா? நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி. இங்க பாருங்க, டொமஸ்டிக் அனிமல்னா வீட்ல வளர்க்கறதுன்னு, வைல்ட் அனிமல்னா காட்டு விலங்குகள் நம்மள கடிச்சு தின்னுடும். என்னடா சொல்ற? விலங்குகளுக்கு ஏது இல்ல. ஆதி குடியில என் பாட்டை வந்து வைல்ட் அனிமல், அனிமல், டொமஸ்டிக் பிரிச்சானா? இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. பிரிச்சானாமா? கேட்கு பதில் இருக்கா? அறிவாளி கேக்குறாராமா? அப்படி பதில் சொல்றேன். என் பாட்டன் புடிய வீட்டுக்குள்ள வளர்த்தான். சிங்கத்தை வீட்டு பின்னாடி பக்கம் வளர்த்தேன். டைனோசர் அந்த பக்கம் வளர்த்தேன். எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரன். அதனாலதான் ஆஸ்திரேலியா புடிய வீட்டுக்குள்ள வளர்க்குறேன், அந்த நாட்டுக்காரனாயே வீட்டுக்குள்ள வளர்க்குறேன். என்ன நான் உங்களுக்கு விலங்கு நினைக்கிறேன். பாராட்டாம எல்லாரும் சுத்திட்டு வேடிக்கை பாக்குறீங்க. என்ன விஷயம்? ஒன்று சொல்லி பாராட்டுறீங்களா? ஒரு நிமிஷம், நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ உழப்பிட்டு இருக்கீங்க. அது பிரச்சனை இல்லை. நீங்க வரீங்க, போராட்டம் மட்டும் நீங்க போட்டு கார்ல ஏறி போயிருவீங்க. அடுத்த போராட்டம் ஏதாவது வசூல போட்டு போயிருவீங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆனா நாளைக்கு மாடு மேய்க்கப்படுறது யாரு? இவங்க தானே. இந்த இடத்துல வந்து மேய்க்க முடியுமா? சும்மா குட்டை குட்டி எதுவும் பண்ணாத. நான் சொல்றதை கேளுண்ணா. என் மேல சந்தேகமா உங்களுக்கு? என்ன பேசிக்கிறாங்க அப்படி நீங்க சொல்றீங்க? என் ஐயா உன கூட்டு வந்து இன்னைக்கு நான் மாடு மேய்க்கிறேன். நாளைக்கு அவர் இந்த இடத்த கெடுபடி ஆயிருச்சு, அது அவருக்கு பிரச்சனை. அது அப்புறம் பார்த்து அரசியல்வாதியை கூட நம்பிடலாம். ஆனா அங்க கூட இருக்கவங்க நம்பவே கூடாது. நீ ஒருக்கும் போதுண்டா. ஏதாவது சட்ட ரீதியா பாக்கணும்னா சட்ட ரீதியா பர்மிஷன் எடுத்து மாடு மேய்ச்சா பிரச்சனை இல்ல, போராட்டம் பண்ணா பிரச்சனை இல்ல. எந்தெந்த இடம் தெரியாம இறங்கி வேலை செய்யறமே. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உலகத்திலேயே முறையா, அதாவது இந்த காடுகள்ல எல்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்க கூடாது. இந்த தடை சட்டத்தை வாங்க சீமான் கட்சியிலே இருக்கிற தீரன் திருமுருகன் தான் போட்டு தடையை வாங்கினார் அப்படின்னு கேஸ போட்டு அதுக்கு தடைய வாங்கிட்டு திரும்ப அந்த தடையவே நீக்கணும்னு மறுபடியும் போராட்டம் பண்றது இந்த ஒரு கூட்டம் தான். அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம், கூட்டையும் கொடுக்குறோம். தடை என் தம்பி தான் போட்டேன். நீ தானே போட்ட? சும்மா சும்மா போட்டேன். சும்மா போட்டேன். போட்டது என் தம்பி. வழக்கு நீதிமன்றம் தந்துச்சுல, அப்ப ஏன் தடை போட்டீங்க? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்ட உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். இத்தனை கேள்விகளை உங்கள் மகன் எழுப்புகிறேனே, அவர் வழக்கு போடுகிற போது
எதிர்த்து வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் வைத்த வாதம் என்ன? இந்த தர்க்கங்களை செய்து அந்த தடையை தகர்க்காமல் என்ன செய்து கொண்டிருந்தது அரசின் தரப்பு வழக்கறிஞர்கள்? என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏன் தடை போட்டீங்க? பதில் இருக்கா தங்கச்சி? பேசுறாரு, புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறா, ஒரு யாரும் புரிய மாட்டேங்குது. இவன் ஒரு பைத்தியங்க. பைத்தியமா? இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்ப நான் அறிவிக்கிறேன். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என் தம்பி நிக்கிறான். என் தம்பி தான் வேட்பாளர். இவன் சாதியை பார்த்து இங்க இருக்க எல்லா சாதியும் ஓட்டு போடணும். அந்த சாதி எல்லாம் மானமுள்ள என் தம்பிக்கு ஓட்டு போடணும். இந்த சாதியை நிப்பாட்டுறேன், ஓட்டு போடுவேன். மானமுள்ள ஈனமுள்ளவும் போடுவேன். ஒருத்தாக்கி பிள்ளைக்கு போடுவேன். கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்க. சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு என்ன? அது வேற வாய், இது நார வாய். இப்ப சாதி பேர் வச்சு அந்த மேடையில நின்னு இப்படி சாதிக்காரங்களை நிப்பாட்டு என்ன? இது என்னன்னு? அது அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? திருந்திட்டியா? இப்ப சாதி பாக்குறதே இல்ல, திருந்திட்டியா? அப்படியா? இவர் என்ன பேசிருக்காரு, அவர் யாருன்னு தெரியுமா? பாருங்க. அம்பேத்கர் உங்களுடைய தலைவரா இல்லையா? அம்பேத்கர் என்னுடைய தலைவர் கிடையாது. தலைவராக ஏற்றுக்கொண்டமே தவிர ஏன் அம்பேத்கர் மட்டும்தான் தலைவரா? செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. இதுக்கு முன்னாடி அவர் எந்த கட்சியில இருந்தாருன்னு தெரியுமா? என் தங்கச்சி பூ. காசு கொடுத்துட்டு தங்கச்சி அப்போ வேற. டேய் நாய, இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. அப்படிதான் ஒரு நாள் பேசிக்கிருந்தேன் பெரியார் அப்படின்னு. இப்ப நான் இது மாதிரி மாத்தி பேசலையா? அது வேற, அது வேற. வகுத்துக்கு சோத்தானே திங்கிற இல்ல சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியா? அவன் மூஞ்சி பார்த்தா வேற ஏதோ தோன்ற மாதிரி தான் இருக்குது. இப்ப எதுக்கு நான் ஏமாய கடிச்ச? நான் எதுக்குமா ஓவாயா கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னை எல்லாம் நம்ப முடியாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.